நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆசிட், ஆல்கலி 2 வகையான கெமிக்கல் இருக்குது. ஆசிட் எல்லாமே வந்து pH 7க்குள்ளே இருக்கும். ஆல்கலைன் எல்லாமே 8 to 14 வரைக்கும் இருக்கும். ஆசிட் எப்படி ஒரு பொருள் வந்து ஆசிட் ஆகுதுன்னா, எந்தெந்த கெமிக்கல்ஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயானை வந்து ரிலீஸ் பண்ணுதோ அதெல்லாம் வந்து ஆசிட் அப்படிம்பாங்க. எதெல்லாம் வந்து ஹைட்ராக்சைடு, அதாவது OH மைனஸ் ஹைட்ராக்சைடு குரூப் வந்து ரிலீஸ் பண்ணுதோ அது எல்லாமே வந்து ஆல்கலி அப்படிம்பாங்க. இது வந்து குயிக்காக வந்து ஒரு வாட்டரில் போட்ட உடனே குயிக்காக ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிம்பாங்க. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து வீக் ஆசிட் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HCl, H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் HNO3 நைட்ரிக் ஆசிட் இது எல்லாமே வாட்டரில் போட்டோடனே H+ இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணும். அதனால் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிம்பாங்க. இதே அஸ்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா COOHலேருந்து H ரிலீஸ் ஆகிறதுனால ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து வீக் ஆசிட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆல்கலையில் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்கள் போட்டோடனே Na+OH- குயிக்காக வந்து ரிலீஸ் ஆகிறதுனால இது வந்து ஸ்ட்ராங் ஆல்கலி அப்படிம்பாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன அப்படின்னா, சோடியம் கார்பனேட் Na2CO3 இருக்கு இல்லையா, இதில் வந்து ஹைட்ராக்சல் அயானே இல்லை, ஆனால் இது வந்து ஆல்கலின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடியம் கார்பனேட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆன உடனே Na+ ஆகவும் CO3- ஆகவும் பிரியும். இதில் வந்து ஹைட்ராக்சல் அயனே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த CO3- இருக்கு இல்லைங்களா, 2- இருக்கு இல்லைங்களா, இது வந்து எகைன் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி OH- ரிலீஸ் பண்ணும். அதனால தான் இதை வந்து வீக் ஆல்கலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து வீக் ஆல்கலியாக இருக்கிறதுனால தான் சோடா ஆஷ் வந்து நமக்கு வந்து வாஷிங் டிடர்ஜென்ட்டில் மேஜராக வந்து கிளாத்துக்கு யூஸ் பண்ணுற வாஷிங் டிடர்ஜென்ட்டில் அதிகமாக யூஸ் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங் ஆல்கலி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபைபர் டேமேஜ் அதிகமாக இருக்கும். வீக் ஆல்கலி அப்படிங்கிறனால இது வந்து கிளீனிங் ஆக்ஷன் மட்டும் இருக்கும், ஃபைபர் டேமேஜ் கம்மியாக இருக்கும். அதனால தான் இது வந்து வாஷிங்கில் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து வாஷிங் சோடா அப்படிங்கிற பேரும் வந்து கமர்ஷியல் நேமாக இருக்குது.